மகளும் தந்தையும் மகனும் யாருமா அது வரலாம். யார் தாத்தாவா? ஒப்பனை பெற்றவளா? அம்மாவை பெற்றவளா? தாய் வரலாம். கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? அந்த வாழ்க்கையில மனப்பிரச்சனை இருக்கு, மாலை பொருத்தத்தை உருவாக்கி தரணும். கால் வந்துட்டு வரலாம். ஜெய் பகவதி. என்ன இப்படி ஒரு வார்த்தை? ஜெய் பகவதி. உட்கார முடியாது உனக்கு. உட்கார உட்கார. நீ நினைக்கிற மாதிரி வேலையை நான் வாங்கி தந்துட்டேன். மாத சம்பளத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். தராசு தட்டில் வச்சிருக்கு. பிள்ளை கொண்டவருடைய வாழ்க்கையோடு போய் சேருமா, பெற்றவங்கள்ட்ட வந்து பிரிஞ்சு இருக்குமா அப்படிங்கிற நிலைமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் போனால் சரியாகுமா? ஆகாது. அதுக்கு முன்னால மனசாட்சி எனும் நீதி கோட்டைக்குள் இறங்கி அவளை திருப்பி கொண்டு வந்து விட வேண்டும். அந்த வாழ்க்கையை சேர்த்து வச்சிடணும்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையாக தானே? கால் விட்டுவான். ரெண்டு பேரையும் சேர்த்து மகிழ்ச்சியாக வாழ வச்சு தரேன். என்னைய பார்த்துட்டு போப்பா, வெற்றி உண்டு. நாளை காலை என்னை பார். அமைச்சு தரேன். ஒரு வருஷம் கால அவகாசம் நடக்கும். பேராசிரியை ஆகுவாள். எப்படி ஆகுவா? பேராசிரியை ஆகுவாள். சென்று வரலாம். வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கற்பிப்பாள். இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வளரும். பெட்ட பெட்ட பெட்ட. அதே கன்னியாகுமரி எல்லை பெண் அரசி உங்களை மட்டும் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சொல்லாதே யாரும் கேட்டா. என்ன செய்யணும்? என்ன என்ன நீ சொல்லுத கதை அப்படி, நான் சொல்லுற கதை இப்படி. காலில் வந்துட்டு வா. அங்கே என்ன நடந்திருக்குங்கிற உண்மையை நான் சொல்லுவேன். அப்படி தண்ணி இருக்கடா, தண்ணி இருக்கா? உன் மகன் வயத்துக்குள்ள ஜீரணமாகாத மருந்து கிடக்கு. ஒன்றை விட்டு பிரித்து தன் பக்கம் கொண்டு போகணும்னு முடிவெடுத்திருக்கு. ஆனால் 2 கட்டா நிறையில இப்போ விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் உன் கூட வந்து உன் ஊரில் வந்து வாழ மாட்டான். கொண்டாட்டி வேணும்னா ஏன் பின்னால் வாடா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். அப்படி நடக்கும் பொழுது உன் மரம் காய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் உன் பையன் அங்கே போகக்கூடிய நிலைமையில தான் அவன் மனசும் வாழ்க்கையும் இருக்குது. உனக்காக மனைவியும் பிள்ளையும் பிரிஞ்சு வாழ அவன் தயாராகலை. ஆபத்து இல்லாமல் நடத்தி தந்தா போதும்ல. கால் விட்டுவான். வரலாம். கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன். குழப்பம் இல்லாமல் இருக்க வைக்கிறேன். நல்லாரு. வருமானம் கிடைக்கும். வாழ்க்கையும் அமையும். சந்தோஷம். திருவண்ணாமலை ஓடி வரக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. நிதானமாக வரணும். சரிண்ணா? கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? கால் விட்டுவா.
உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக வருமானத்துக்குரிய வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டது போல் வேதனை. குடியிருக்கிற மனையில் குடும்பத்தில் மன அமைதி குறைவும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கு வருவதற்கு கூட பணம் பற்றாக்குறையை வைத்து சில உதவிகளை பெற்றுத்தான் நீ வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு தொழிலையும் அமைத்து கடனை நான் தீர்த்து தரணும். வேற என்ன வேணும்? உலகத்தில் எல்லாத்துக்குமே சுகர் இருக்கு. இந்த நோயால் நீ பாதிக்க மாட்ட. காப்பாற்றி தரேன், வழிவகுத்து தரேன். வேற என்னடா? 2025 கிடைக்கும். மாத சம்பளம் எனக்கு போடா. திருவண்ணாமலை பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டு வரலாம். விவசாய பூமி இருக்கா? அதில் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி, கடந்த 5.25 ஆண்டுகளாக நம்முடைய வருமானங்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத ஆரோக்கிய குறைவுகள், பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பம், குடும்பத்தில் தேவையில்லாத உறவில் பிரிவுகள், இவைகள்லாம் வந்து உன் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஆமாம். குலதெய்வம் ஒன்று அருளெடுத்து வந்ததுண்டு. அது இப்போ தடையான நிலைகளில் இருக்கு. வராமல் நின்றதுக்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி உன் உள்மனதில் இருக்கு. காலம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இது நீர் சம்பந்தமான இறக்கம் உள்ளது. நரம்பியல் பிணி இல்லை. இதை நீக்கி தெளிவு பண்ணி உன்னை நடக்க வைக்கிறேன். 3 மாத கால அவகாசம். வெற்றியாகித்தாரேன். தைரியமாக இருக்கலாம். செம்மையாக நடக்கும். கருப்பசாமி, ஆமாம், தன் பிள்ளையாலும் தொழிலாலும் மனவருத்தப்பட்டது யார்? கால் வந்துட்டு அண்ணே, இன்னொருத்தர கால் விடுங்களேன். கேக்கு மரம் 2. என்னப்பா வேணும்? 1. கால் வந்துட்டு வரலாம். ஜனவரி பிறப்பதற்கு முன்னால் கால் பகுதி கடன்களை தீர்த்து தரேன். 2025 ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன். பக்கத்தில் வா. இதுக்கடையில் ஊர் விவகாரம், நண்பர்களோட பேச்சுவார்த்தையில் பஞ்சாயத்து பேசுகிற குணத்தை தூர விட்டுரு. வெற்றியை தாரேன், வாழ்ந்து கொள்வாய். இந்தா கை நிறைய பணம் தாரேன். அதை முடிச்ச பஞ்சாயத்து பேசுகிறத விடுன்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய விவரம் இருக்குன்னு புரியுமா? அந்த கணக்கு முடியலைன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் மோண்டு இருக்கும், நட்பு வேஸ்ட் ஆகிரும். புரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட கணக்கை முடிச்சு தரேன். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். மெல்ல எந்திக்கணும், மெல்ல எந்திக்கணும். அவினாசி என்ன ராசி? அது எந்த ஊர் பக்கம் இருக்குண்ணே? திருப்பூர் பல்லடமா? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. இன்னொரு தடவை காலில் வரலாம். மூன்று விதமான கேள்விகள் உன் உள்மனதில் இருக்கிறது. மகனுக்கு வருமானம் 1, இன்னொன்று உனக்கென்று இனி ஒரு சுய வருமானம், மற்றொன்று உன் வீட்டுக்கு வாடகைக்கு ஆள்,
இது போக எதிர்காலத்தில் என்னை காப்பது யார்? இப்படி ஒரு 4 கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ வேலைக்கு எங்கே போய் சேர வேண்டும் நினைக்கிறாயோ அந்த இடத்தில் உன் மனது புண்படும். அப்படி ஒரு மனநிலை உடைய இடத்தில்தான் இப்பொழுது உன் மனம் நாடுகிறது. ஆகையினால் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே போய் சேரலாம். நான் சொல்வதை சரியாக நினைத்தால் அந்த இடம் வேண்டாம் என்று ஒதுக்கிக் கொள்ளலாம். எந்த வழியிலேயே வருமானத்தை உருவாக்கித்தாரேன். வீட்டுக்கு வாடகைக்கு ஆளை கொண்டு வரேன். உன் மகனுக்கு வண்டியை நல்லா ஓட வச்சு அவன் மண்டைக்குள்ள ஓடுற ஒரு கெட்ட புத்தியை நீக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. உட்கார். நிமிந்து உட்கார்ந்துக்கா. கண்களை மூடிக்கா. என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கா. இந்தா உன் மகன் உன் சொல்லுக்கு அடங்குவான். அந்த பகுதியிலிருந்து பிரிந்து வந்து விடுவான். போகலாம். கர்மசாமிக்கு சென்னை மாநகர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சேர்த்து வை கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தது. கல்யாணம் முடித்து பிரிஞ்சிருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க. ஐயனே நீரே முக்கண் முதல்வன் ஆகுக. பிள்ளை பேர் என்ன பேர்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாமா? நிச்சயமாக 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? கண்களை மூடிக்கொள்ளலாம். என்னையை மட்டுமே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அப்பா பெண்ணுடைய மனம்தான் பேதமடைந்திருக்கு. ஒன்று கூட வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்து வைத்திருக்கிறாய். அந்த மனதை திருப்ப வேண்டும். நிறைய பாடுபட வேண்டும். புரிகிறதா? சென்னையில் எந்த இடம்? எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன். காப்பாற்றித்தாரேன். இவங்களுடைய அங்கே தம்பி இவங்களை பார்த்து போங்க. அதே சென்னை மாநகர் என் உடம்பு வலியும் தீரணும், என் பிள்ளை வாழ்க்கையும் நல்லாகணும். இடுப்பு அடிக்கடி வலிக்குது அண்ணனுக்கு. நீங்கள் ஒன்று வேற மாதிரி நினச்சிடாதீங்க. சின்ன பேரை வேற இன்னும் ஒரு முறை காலம் வந்துட்டு வரலாம்.
செஞ்சோற்று கடன் தீர்க்கு சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. சேரத்தகாத ஒரு இடத்துல போய் உன் பிள்ளை சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. உண்மையா? உன் மனதுக்கும் உன் நடத்தைக்கும் எதிர்ப்பாக இப்பொழுது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மனதை அங்கிருந்து திருப்பி உங்கள்கிட்ட கொண்டு நான் சரணாகதி ஆக்கிட்டோம்னா இந்த பெருவில் நீ சந்தோஷம் அடைஞ்சிருவ. கால் வந்துட்டு வரலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். என்னையவே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அப்பா இந்தாப்பா, உன்னை வந்து உன் பிள்ளை அடையும். வெற்றியாகித்தாரேன். உன் வலி வேதனையும் தீர்த்து தாரேன். வாழ்க. சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் யாருக்கு தொடர்பு? என்னப்பா நீதிமன்றத்தில்? கோர்ட்டில் கிடக்கா? புரியல. நீதிமன்றத்தில் யாருக்கு வழக்கு? யார் வச்சுருக்கீங்களா? வாடா குட்டி. இது என்னது? பாப்பா போட்டா. வா 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 வா. என்னப்பா நீதிமன்றத்தில் முடிச்சு தந்தா போதுமா? வேணும்னு முடிக்குமா வேண்டாம்னு முடிக்குமா? கால் வந்துட்டு வா. ஒரு பிடி பிடிச்சிக்கிடுவேன். மனத்தை அடைக்கி உட்காந்துக்கோ. பார்த்தாரேன். மணி ஓடிக்கிட்டே இருக்காரு குட்டி. என்ன இதை கொஞ்சம் தூர வை மகனே. நிமிந்து உட்கார். என்னையை மட்டும் நினச்சிக்கா. இந்த உலகத்தில் யாரையுமே நினைக்காத. இந்தா 3 மாதத்தில் முடிவாயிரும். வெற்றியாகி தாரேன். உன் பிள்ளைகளை காப்பாற்றி தாரேன். அதுக்கும் நல்ல வழியை காட்டி வாழ வைக்க தாரேன். கவலைப்படாது. முடிச்சு தரேன்ப்பா. தைரியமாக இருக்கலாம். கருப்பசாமி, அப்படியா? வங்கியில் லோன் வாங்கி மன வருத்தப்பட்டது யாரியா? வங்கியில் லோன் வாங்கி வருத்தப்பட்டது யாரு? என்னடா கடன் வாங்கியிருக்க? எதுக்கு வாங்கின? பிசினஸ் இப்போ லாஸாக போயிடுதே. அடைக்க முடியுமா? செக்யூரிட்டி என்ன கொடுத்துருக்குறே? தப்பிச்சுக்கிட்டே கால் வந்துட்டு வா. வேற மாதிரி தள்ளி விட்டுருவோம். போ. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உட்கார முடியுமா? மக்களே போன் கூட பார்க்கலாம். போன் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதுதான் புரிகிறது. கண்ணமுடா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை உணர்த்துவதற்காக கடன்களை பற்றி இப்போ வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மந்தில் டிவி கட்டக்கூடிய வருமானங்கள் முழுமையாக வந்து சேரலை. சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். அப்படியா நினைக்கிறான். வேற என்னப்பா வேணும்? முப்பத்தி 8 நாட்களுக்கு பிறகு உன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அதுக்கிடையில் இருக்கிறத சரியாக ஓட்டி நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன். கடனையும் தீர்த்து தரேன். நல்லா இருக்கு.
கருப்பசாமி, ஆமாம், உடன் பிறந்தவர்களோடு போராட்டம். என்ன வேணும்? உன் இடத்த நான் முடிச்சு தரேன். இனிமேல் மாடு சம்பந்தமான விஷயம் கையில் வேண்டாம். அப்படியே மாடை கொண்டு வந்து விட்டோன்னா 3 மாடு செத்து போயிடும். ஏன் சாகும்? உடன் பிறந்தோர்கள் நமக்கு உள் மன விரோதியாக இருக்கிறார்கள். அதனால் சில தவறுகள் நடக்கும், அதில் உயிர் சேதம் ஏற்படும். அந்த நிலைமை இப்போதைக்கு வேண்டாம். 9 மாத காலம் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். கால் ஒன்றுவா. இந்தாப்பா, அந்த இடத்த முடிச்சு தரேன். குழப்பம் இல்லாமல் நடத்தித்தாரேன். சந்தோஷமாகிடுவேன். உடலில் எந்த பாதிப்பும் ஈனமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். குலதெய்வம் துணை இல்லை, கொண்டு வந்து சேர்க்கிறேன். நல்லா இருக்கு. காரைக்குடி, சென்னையில் இத்தனை ஓட்டம் மாட்டிட்டு காரைக்குடி, சென்னை உட்காருங்க, அடுத்து கூப்பிடுறேன். காரைக்குடி இன்னொருத்தர் இருக்கானப்பா. யாரு காரைக்குடி? எல்லாம் யாரு? இன்னும் யாரு? காரைக்குடி யாரு இருந்தா வாங்கம்மா. காரைக்குடி, காரைக்குடி, காரைக்குடி யாரு இருந்தா வாங்க. காளையார் கோயில் யார் இருக்கீங்களா? காளையார் கோயில், காளையார் கோயில். யா, நீ கால் வந்துட்டாடா. உன் வீட்டை முழுமையாக்கணுமே, அதில் எதுவும் குறைகள் இருக்கா? வெற்றியாக்கி தரேன். ஒரு இடம் சம்பந்தமான வியாபாரத்தில் இறங்கியிருக்க, அந்த அட்வான்ஸை வாங்கி தந்தவன் கருப்பசாமி தான். அதை முழுமைப்படுத்தி செம்மையாக்கி தந்துருந்தேன். டாக்குமெண்ட்டை வில்லங்கலாமல் உண்மையை உணர்த்தி விலையை உயர்த்தி தந்தால் போதுங்களா? தெளிவாக்குறேன். அடுத்து ஒரு சான்ஸ், இன்னும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு வாய்ப்பு வரப்போகுது. அதையும் நடத்தி தரேன். 2 பேரை ஒன் சார்பில் அனுப்பி அதில் ஒரு புகழையும் வாங்கி தரேன். கால் வந்துட்டுவான். அட்வான்ஸ் வாங்கினானே, எனக்கு ஏதாவது கொண்டு வந்தானே பத்தியா? சேட்டைக்கார பே ஒன்றுமே கொண்டு வரல. இந்தாப்பா, மீண்டும் உன்னுடைய தொழிலும் உயரும், உன் வீடும் வளரும். வேற என்னடா செய்யணும்? மலேசியாவுக்கு போ, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சி அடைவாய். வில்லங்கலாமல் பத்திரத்தை முடிச்சு தரோம்னு சொல்லிட்டேன். சரி, நீ கொடுத்துருக்க. அவன் பேரை சொல்லு. அடுத்த வாரம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரான். அசத்து போ. காளையார் கோயில் வாழ்க. கால் ஒன்று வரலாம். வரேன். என்னமே கேட்கும் வரத்தை வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவு. என்னப்பா வேணும் கருப்பசாமி? 1 டாக்குமெண்ட்டுகள் வேற எங்கேயும் லாக் ஆகிருக்கா? அதையும் மீட்டித்தாரேன். இந்த தொழிலில் நஷ்டம் வர்றதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் காரணம் என்பது உண்மை. அதிலிருந்து விடுதலையாக்கி வளப்படுத்தி தாரேன். கடன்களையும் தீர்த்து தாரேன். கால் ஒன்று வரலாம். வரலாம்.
ஆடி அமாவாசை கழிந்து வரக்கூடிய வியாழன் வெள்ளியில் புதன்கிழமை மாலை வந்து என்னை பார்க்க வேண்டும். வேளவெளி உத்தரவு கேட்டு செல்ல வேண்டும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா கழிந்து வரக்கூடிய வியாழன் வெள்ளி நல்லா இருக்கும்க்கா. மாயாபுரம் மாயாபுரம் கோயிலுக்கு ஒரு பங்கு உண்டுமா? எப்போ வரும்? சரிடா, சந்தோஷம். ஓகே ஓகே, கால் வந்துட்டு வரலாம். ஒவ்வொருத்தரையா கொஞ்சம் பொறுமையாக இருக்க. என்ன தொழில்ப்பா? எங்கே இருக்கான்? உங்களில் யாராவது வியாபார ஸ்தாபனம் வச்சுருக்கிறவங்க இருக்கீங்களா? வியாபாரம் கடை இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க? பில்டிங் காது கேட்கும்ண்ணா எனக்கு. சரி சரி, வியாபாரம் கிடையாது, அது வியாபாரம் கிடையாது. ஒருத்த முண்டி கடை வச்சுருக்கிய? சரி கரெக்டு, கால் வந்துட்டு வரலாம். மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சாப்பா? என் காற்றை கொஞ்சம் பாரு. என்ன வச்சுருக்கேன்? காற்றுல பூ வச்சுருக்கேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? தெரியும். கெட்டிக்காரன், கால் வந்துட்டு வா. மகன் தன் வாழ்வை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்னும் மனநிலைகளில் அவன் உள்ளம் கொஞ்சம் ஓடுகிறது. அது பெரியோர்கள் ஒத்துக்கொண்டால் பெருமை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குடும்பத்தில் மனக்குழப்பம். இப்படி ஒரு மனநிலைகளும் இருக்கிறது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இப்போ வருமானங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறைவு. அதுக்கு அடுத்த கட்ட விஷயத்தை உருவாக்கியிருக்கிறான். அது வெற்றியாக நடந்துடும். நடத்தி வச்சு தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, வெற்றி உண்டு, காப்பாற்றி தரேன், நலம் இருக்கலாம். இந்தா, புண்ணியமடைவாய். கருப்பசாமி, அதே மாயாபுரத்து எல்லை விநாயகர் கோவில் யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? பிள்ளையார் கோயில். வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். இவன் நினச்சிட்டான் நம்மளை கேட்டுட்டார், நம்மளை கூப்பிட்டுருவார். அவன் நினச்சிட்டான் டெய்லர் கடை நினச்சிட்டாரு, நம்மளை கூப்பிட்டுருவாருன்னு. ஆனால் உங்கள் ரெண்டுக்கும் இடையில நான் ஓடி போயிட்டேன் பார்த்தியா? அதுதான் கருப்பசாமி. கால் வந்துட்டு வா. என்ன பராசக்தி, சோமா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆட்டுக்கறியும் சோறும் தின்னே. இன்னொரு கால் வந்துட்டு வா. ஆட்டுக்கறியும் சோறு இன்னொரு கால் வந்துட்டு வாடா. அப்படியா? அப்படி சொல்லி விடவா? திருநள்ளாறு உங்கள் ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டருடா? பக்கம்தான். வார சனிக்கிழமை அங்கே போய் இந்த கனியை அந்த நதியில் அந்த தீர்த்தத்தில் போட்டு இதை உன் வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா. மூழ்கிட்டு சனி பகவான் கோயிலில் இருக்கக்கூடிய விபூதியை கொண்டு வந்து என்கிட்ட கேளு, விஷயம் என்னன்னு விளக்குவோம். போயிட்டு வா. சென்டிங் கான்ட்ராக்ட் மாயாபுரத்து எல்லை. அப்படியா? அப்படியா, கேட்டுருவோம். கால் வந்துட்டு வாடா. வா. எங்கடா இருக்கா உன் மனைவி? அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்பட்டதே இல்லையா? ஆமாம், ஆயுளுக்கு கண்டமில்லை, காப்பாற்றலாம். சரியா? பட்டீச்சுரம் என்னும் ஒரு பகுதியில் துர்க்கையம்மன் இருக்காளே, போயிருக்கியா? போகணும்னு பிளான் போட்டு ஏன்டா போகலை? கண்டிப்பாக போக வேண்டும். ஆனால்
1.25 ஆண்டுகளாக இதுக்கு முன்னால் சென்டிங் அப்படின்னாலே உன் ஏரியாவில் உன் பேர் தான் தெரியும். வண்டி வாகனத்தோடு தொழில் நடத்தினேன். உண்மையா? எதிர்பாராத நிலையத்தில் மக்கள் வரவு நின்று விட்டது. கூட இருந்த தொழிலாளிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதற்கு என்ன காரணம்னு 3 பேர்கிட்ட நீ கேட்டிருக்க. விளக்கம் சொல்லியிருக்காங்க, ஆனால் தெளிவு கிடைக்கல. இதுக்கு மாந்திரிகம் செய்வதே என்று காரணம் என்பது உண்மை. அதை உடைச்சி உன் தொழிலை வளமாக்கி தரேன். கால் வந்துட்டு வா, கட்டிடு. இந்தா கண்ணை முடிக்கா. இந்தா தொழிலை பெற்றுத்தாரேன், நலமடைவாய். என்னை நீ பார்க்கணும். ஆமாம், இன்னைக்கு பார்க்க வேண்டாம். அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து என்னை பார். கிருஷ்ணகிரி தலைவன் தலைவி உட்காரலாம். பிள்ளையை பெத்த கண்ணீரு, தென்னை வளர்த்த இளநீரு, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சொரிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா. பக்கத்தில் என்ன வேணுமா? புரியல புரியல. பையன் கால் வந்துட்டு வா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. வரலாம். உழைத்த முதலெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைத்து எப்படி பறந்து போச்சுன்னு தெரியவே தெரியாது. ஏமாற்றி சென்றவர்கள் பலர். அந்த பணத்தெல்லாம் வர வச்சு தரணும். ஒன்று, மகன் உழைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே நம்மகிட்ட காட்டுறானா காட்டலையா அப்படிங்கிற உள்குழப்பம் உள் மனசில் தோன்றும். அவனுடைய வியாபாரத்தையும் நல்லாக்கி தரேன், வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன். புரியுதா? அதே மாதிரி தேவையில்லாத போட்டி பொறாமையின் காரணத்தினால் மந்திரித்து திட்டுமுறைப்பாடு செய்து உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். சமயந்தாரி இப்படியா? இந்தா சோதனையிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன், நலத்தோடு வாழ வைக்கிறேன், காப்பாற்றுறேன். 3 முறை என்னை பார்க்க வாங்க, வெற்றி உண்டு. அதே கிருஷ்ணகிரி சிவபக்தன் யாரப்பா? சிவாய நம. சிந்தித்திருப்போம், அபாயமில்லை, உபாயம் என்று உணர்ந்திருப்போம். யார் அங்க சத்தம்? ஐயா போன்ல அங்க போய் பேசுங்க. வா போனப்பா. என்ன வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேண்டும்? என்ன வேணும்ப்பா? அதே பெங்களூர் எல்லை விரத கோலத்துடன் மாலை தரித்திருப்பாள். என்னம்மா மாலை போட்டிருக்க? அங்காளம்மன் பரமேஸ்வரிக்க கால் வந்துட்டு சாமி அவங்க அங்கே கொண்டு வாங்கம்மா. என்ன வேணும் பராசக்தி? பக்கத்தில் வா. ஒரு பெரிய குரூப்பாக சேர்ந்து தெய்வ தொண்டு செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. அதில் யாராலும் எதிர்ப்பு இல்லாமல் வெற்றியாகி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுவா.
இந்தா தெய்வமும் வசமாகும், தொண்டுக்கு மனிதர்களும் வசமாவார்கள். வெற்றியடைந்து என்னை பார்க்கவா, காப்பாற்றி தரேன், அவனை நிறுத்தி தரேன், போயிட்டு வா. ஓகே. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். வர்றான்ப்பா. என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுவியான். கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா. 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக பணம் கொடுத்தது மீளாத நிலையும், பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலில் சரிவும் நஷ்டமும் ஏற்பட்டு உடனே இருப்பவர்களால் இடைஞ்சலும் பெற்று வந்தாய். காலம்ட்டுவா. இந்த தொழில் நஷ்டம் ஏன் எதற்கு என்பதையும் தெரிந்து அதிலிருந்து மீட்டி வாழ வச்சா போதுங்களா. வார புதன்கிழமை மாலையில் வந்து என்னை பார்ப்பாய். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். புளியம்பட்டி, பட்டச்சோறு அந்தோணியார் கோயில், புளியம்பட்டியானே உனக்கு புளியம்பட்டி. வீடு சம்பந்தமாக மனவேதனையும் குழப்பமும் உன் புருஷன் கூட பிறந்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, அதை எப்படியாவது மீட்டி உனக்கு உரிமையை வாங்கி தாரேன். வேற என்ன வேணும்? அந்த தெய்வம் வீட்டுக்கூட தான் இருக்கு, உன் கண்ணுக்கு புறப்பட வைக்க. இந்தா வெற்றி உண்டு. தூத்துக்குடி, தலைவன் தலைவி, கணவன் மனைவி குழந்தை, கணவன் மனைவி குழந்தை. உன் குழந்தைங்க இங்க வந்திருக்கா. இப்ப இங்க கணவன் மனைவி குழந்தை வந்திருக்கு. கால் வந்துட்டா. இடத்தை விற்காம கடத்தை அடக்க முடியுமா? நீ பார்க்குற தொழில் சேலரி சர்டிஃபிகேட் வச்சு நீ நினைக்கிற லட்சக்கணக்கான ரூபா கிடைக்காது. இந்த இடத்தை வித்துருவோம். 1.5 வருஷத்துக்கு பிறகு இதை விட அற்புதமான இடத்தை நான் வாங்கி தந்துருந்தேன். உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு இதுதானே அடையாளமாக இருந்தது. இதையும் கொடுத்துட்டா என்ன செய்யலாம்னு ஏங்குத. நான் வாங்கி தரேன். இந்த கடத்திலிருந்து மீட்டி சட்டப்படி எந்த வழக்கு இல்லாமல் உங்களை காப்பாற்றி தந்தால் போதுங்களா. கால் வந்துட்டு வரலாம். இந்தா நீ நினைக்கிற விலையிலிருந்து ஒரு படி உயர்வாத்தான் போகும். ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன், 1 வருஷத்துக்குள்ளே வாங்கி தரேன். இந்தா நல்லாரு மகளே, ஓடியா. அதே தூத்துக்குடி எல்லை, தலைவன் தலைவி, கால் வந்துட்டு வரலாம். வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை, ஜாதகத்தில் இடமும் இல்லை. வாங்க. பக்கத்தில் வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய ஆடுகள் கிடக்க. எங்க கிடக்கு? இருந்துச்சா?
என்ன நடந்துச்சு? செத்து போயிடுறா. செத்து போனது உண்டு, காணாமல் போகிறது உண்டு, பிரச்சனை நடந்தது உண்டு. சரிதானே? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இப்போதைக்கு இடம் மனை சொந்தமான கோளாறு ஒருவரால் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வெற்றியவும் தரணும், பிரச்சனை இல்லாமல் சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் தரணும். ஆகி தந்துட்டா போதுங்களா? வேற என்ன வேணும்? காலில் விழுத்துவா. ஒரே விஷயம், சாதகத்தில் இடம் இல்லையே அவன் காதலிக்கிறதுக்கு. நேர்மையான கல்யாணம் முடிப்பான். முடிச்சு தாரேன், பக்கத்தில் வா. இந்த தை மாதம் மங்களகரமான காரியம் நடந்துடும். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். பணம் வேணும்ல? வேற என்ன செய்யணும்? பிறக்கிற குழந்தைக்கும் இருக்குது, சாவப்புற கிழவனுக்கும் இருக்குது. இந்த நோய்க்கு மருந்து அவரவருடைய அறிவும் மனசும் தான். இருந்தாலும் கொஞ்சம் அடக்குதேன். கண்ணை மூடு. நிற்க. அந்த உன் ஊருக்குள்ள போனேன். 2-3 வளைவுகளை தாண்டி எட்டயபுரம் ரோட்டில் இடது பக்கத்தில் உள்ளே போனோம். சரியான ரோடு கூட போடாமல் கிடக்கு. உண்மையா? எல்லைக்குள்ள நுழைந்த ஒரு பாலத்தை தாண்டி போனோன்னே இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கமும் ஊர். உள்ள ஒரு காளியம்மன் கோயில், சுடமாடசாமி இருக்கார், மரத்தடியில் கோயில், எதிர்த்தாப்பில் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கா. கால் வந்துட்டாங்க. ஆனால் உங்கள் ஊருக்குள்ள டைரெக்டாக இறங்கிட்டுன்னு என்ன பிரச்சனை? என்னப்பா செய்யணும்? கண்ணை முடிக்கா வரலாமான்னு பார்க்க. ஓ சரி, உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். சுடமாடசாமி வராரு. அவருக்கும் உனக்கும் உங்களுக்கும் என்னப்பா உறவு? 5 வீட்டுக்காரர்கள், முன்னோர்களுடைய தெய்வம். அதில் வாயிலில் இருப்பான் சுடமாடசாமி. உன்னுடைய 2.25 ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் கடன்களும் ஆயிருக்கு. நிறைய நகை நட்டு சொத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகிருக்கு. இந்த கடன்களிலிருந்து உங்களை மீட்டி தரணும். தொழில் நஷ்டமானதுக்கு மாந்திரிகம் காரணம் இல்லை, கிரகங்களே காரணம். அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை. 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது கடன் நீக்கப்படும், மகாலட்சுமி கடாட்சம் உனக்கு கிடைக்கப்படும். வாழ்க. விடாமல் என்னை பிடிச்சிக்கா, வெற்றி உனக்கே. வா மகளே, வாழ்க. வந்தாச்சு, நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? தென்காசி எல்லை, தென்காசி. தென்காசி எல்லை, தென்காசி. திங்காஞ்சியா? எந்த ஊர் திங்காஞ்சியில்? தென்காசி. ஏக்கா உனக்கு தென்காசியா? நாய்க்குடி. கால் வந்துட்டு வரலாம். என்ன தெரு? உடையார் தெரா, மலையாந்தரா? உடையார் தெரு. ஒரு காலத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் ஓடிச்சு. அப்போ ஓடுதா? இல்லை, அது அப்படித்தான் இருக்குது. அதுக்கு உள்ள படம் ஓடிச்சேன், அது ஓடுது. இன்னொருத்தர் கால் வந்துட்டுவா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள கடன்களும் உண்டு, தொழிலா மனக்குறையும் உண்டு. கல்யாணம் முடித்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வேதனையும் துயரமும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. வாழ்வு தொடங்குமா தொடங்காதா, இதோடு துண்டித்து விடுமா என்ற ஒரு உள்பயம் உன் உள்ளத்தில் இருக்கு. இது சம்பந்தமாக சில கோயிலில் போய் குறி கேட்க போனது உண்டு. அப்படியெல்லாம் வராது, நான் சிவை தந்துடுவேன்
அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உத்தரவாதம் பண்ணவங்களும் உண்டு. அதிலலாம் எதுவுமே நடக்கலையே, கருப்பசாமியை தேடி போவோம், ஒரு வழி கிடைக்கட்டும்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. வணக்கண்ணே, சுகமா இருக்கீங்களா? இப்போ அந்த கணவருக்கும் உனக்கும் வாழ்க்கையை செம்மையாக்கி தரணுமா? அவருடைய மனது வேற இடத்துல திசை திரும்பி இருந்தா அதை என்ன செய்யலாம்? கொண்டு வந்துடணும். அவருக்கு அவங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி? டேஸ் டேஸ். சரி சரி சரி, காப்பாற்றித்தாரேன். திசை திருப்பதை கொஞ்சம் கண்ணை மூடு, ஒரு பார்வை பார்க்க அவனை. அடே குடிச்சிட்டு வாடுற வயரா, வாடாங்க. கொண்டு வந்து சேர்க்குறேன், வாழ்க்கையை நல்லா நடத்தித்தாரேன். தைரியமாறு தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, கூட வாரேன். நல்லா இருக்கு செல்ல குட்டிகளே, நல்லா இருங்க. அதே தென்காசி எல்லை கோர்ட்டில் கேஸ் யாருக்கு இருக்கு? காலன்ட்டு வரலாம். நீதிமன்றத்து வழக்கு உனக்கு சமாதானமாக முடிந்து உன் பங்கு உனக்கு கிடைக்கப்படும். அதில் யார் எதிரியாக நினைக்கிறானோ அவன் மனதுக்குள்ளே நான் புகுந்து நீதியை உணர்த்தி உன் பங்கை நான் வாங்கி தந்துட்டா போதும்ல, காலில் வந்துட்டு வரலாம். வரலாம். ஒருவர் மூலமாக உனக்கு செய்தி அனுப்புவான். அந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது என்னை அறிந்து செல்க, வெற்றியை தார அடைந்து வா, வாழ்க. கிடைக்கு இந்த வருஷத்திலே நீ ஏற்பாடு செய்ய, 25-30க்குள்ள முடிச்சு தாரேன். தேனி கம்பம், யாரும் விழுந்துடாதீங்க, விழுந்துடாதீங்க. தேனியா கம்பமா? தேனி. உனக்கு கம்பத்தை முதல்ல கூப்பிடுவோம். கம்பத்தை கூப்பிட்டு துன்பத்தை தீர்ப்போம். அதுக்கு தேனியை கூப்பிட்டு தேனை குடிப்போம். காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, நாட்டுக்கு தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா, பாரப்பா பழனியப்பா, பாப்பா பட்டணமா பட்டணமா. என்னடா தொழில் பார்க்குறேன்? என்ன தொழில் பார்க்குறேன்? கம்ப்யூட்டர் பில்லு போகிறேன். என்ன பில்லது? பில் போடுறேன். கால் வந்துடுவா. வேற வண்டி இருக்காயா? பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க. வரலாம். கார் வண்டியோடு ஒரு பெண்ணு கிடைச்சா சந்தோஷமா கல்யாணம் முடிச்சு நல்லா இருந்துக்கலாம். அப்படி ஒரு ஆசை இருக்கு. அதை சாதகக்காரங்கிட்ட போய் கேட்கும் பொழுது வண்டி வாகனத்தோட வசதி உள்ள பெண்ணா கிடைப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். சுக்கிர ஆதிக்கம் உனக்கு 11 இருக்கு. உன் பொண்டாட்டி வந்த உடனே உனக்கு நிறைய வண்டி வாகனம் பெருகும், தொழிலும் கிடைக்கும். பொண்டாட்டி எப்போ வருவா சாமி? அது கேட்க வேண்டாமையா? கேட்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. வரலாம். மார்கழி திருவாதிரையை ஒட்டி உனக்கு ஒரு நல்ல ஜாதகம் வந்து அமையும். வெற்றியாக்கி கல்யாணம் முடிச்சு தாரேன். வார புதன்கிழமை ஈவினிங் என்ன வந்து பாரு. ஜெயிச்சுக்கா. நல்லா இரு மகனே, ஆனந்தம் அடைவாய். அதை தீர்த்து தாரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? கொஞ்சம் எல்லாரும் சாமியை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. கொஞ்சம் கூப்பிடுப்பா, 3 முறை கூப்பிடு. புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்கணன் கருப்பசாமிக்கு, தலைவன் கருப்பசாமிக்கு. செங்கல்பட்டு.
கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் காலம் தள்ளப்படுகிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் காலம் தள்ளப்படுகிறது. உன் பக்கம் வெற்றி அடைய நான் பக்கத்தில் வரேன், நீ என் பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்க. இந்தா ஜெயிச்சு தாரேன், காப்பாற்றி தாரேன். நல்லாரு மகனே. அதே செங்கல்பட்டு தொழிலை பற்றி கேட்க வந்தவன் கால் வந்துட்டு வா. ஒன்றரை ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழிலில் சரிவும் நஷ்டமும் வேதனையும் நடக்கு. அதுக்கு காரணம் கிரகங்கள் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. ஆகையினால் அதை நீக்கி தெளிவு பண்ணித்தாரேன், வெற்றி அடைய வைக்க. இந்தா காப்பாற்றித்தாரேன்டா. வேற என்ன வேணும்? கடனை தீர்த்தாச்சு போ.